வீட்டில் சண்டை பயங்கரமாக வரும். எப்போ சண்டை வரும்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் இந்த சாப்பிட்ற நேரத்தில் தான். சாப்பாட்டை போட்டு அந்த அம்மா பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுச்சுன்னா வெம்பாடிக்கு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவேன். சாப்பிட்டு இப்படி முன்னால் உட்காந்துருந்துச்சுனாலே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர போகுதுன்னு அர்த்தம். சாப்பிட்றப்ப ஏங்க இந்தங்க நான் அப்போவே சொன்னேன்ல வீட்டுக்கு இந்த டிவி வாங்கலாம்டி, இப்போ என்ன அது ரொம்ப முக்கியமாக? அப்போ தான் வாயை எடுத்து வைக்க போகிறேன், பிரச்சனை தொடங்கிடுச்சு. இப்போ தான் பேசுகிறதா? வெளியே போடி. என்ன வெளியே போன்ட்டீங்க? நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், இப்போயே போகிறேன், உன் கூட வாழ்கிறதுக்கு பேசாமல் இருந்துடலான்ட்டு பெட்டியில் சேலை கீழே அம்புட்டை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிருச்சு. கிளம்பி போய் கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தா அவங்க அம்மா பெட்டியை தூக்கிட்டு இங்கிட்டு வருது. ஏம்மா அவர் துரத்தி விட்டாரு? அப்படியா? எல்லா இடத்துலையும் துரத்துறதுலே தான் இருக்காங்க ஆம்பளைய பூரா அப்படின்ட்டு போயிட்டு திருப்பி வந்துருச்சு. வந்து தான் அவ்வளோ வசனம் பேசிட்டு வந்துட்டோமே, உள்ளே போக முடியாதுன்னு வெளியே மரத்தடியில் உட்காந்துட்டுருக்கு. இவன் துரத்தி விட்டவன் மகனை, ஒரு 5 வயசு அவனை பார்க்குறேன். எங்கடா அவங்க அம்மா? துரத்தி விட்டுவிட்டு என்னை கேட்டா போய் உங்கள் அம்மா எங்கே இருக்குன்னு பாடுறா. மகன் வந்து வெளியே பார்க்குறான், அவங்க அம்மா மரத்தடியில் உட்காந்துருக்கு. இவன் அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறேன், எப்பா அம்மா சாப்பாடு போடணும்னு சொல்கிறாரு. எப்பா ஏம்மா அப்பாவுக்கு பசிக்கு தான் சாப்பிட்ணும்னு உன்கிட்ட சொல்ல சொன்னார். அப்போ தான் அவள் யோசிக்கிறான், சாப்பாடா? சாப்பிட்டு தானே பொழப்பு இப்படி சீப்பட்டு போய் கிடக்குது. அந்த சாப்பாட்டில் பிறந்த பயதானடா நீ. அந்த ஆள் வேறு பசி தாங்க மாட்டேன், ஹோட்டலுக்கு போயிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறதுன்ட்டு கோபம் பூரா தனிஞ்சு எந்திரிச்சு வந்து அந்த 2 பேரும் சமாதானம் ஆவாங்க பாருங்கள். ஒரு காட்சி. சும்மா இது டிவி கேட்டேன்னு போயிட்டேன். போன்னு சொன்னால் பரவாயில்ல, அடிக்க வந்துட்டீங்க. அடித்தேன் தெரியாமல். அப்புறம் நான் போனேன், அங்கே எங்கள் அம்மாவை துரத்தி விட்டாங்க. அவங்க 2 பேரும் என்னப்பா அப்படின்ட்டு அப்படி பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க பாரு. இந்த ஊடலும் கூடலும் தாய்க்கு மகனுக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது.